ஸ்ரீகுருभ्यो நமः. வாகர்த்தாவிவ சம்பிருத்தௌ வாகர்த்த பிரதிபத்தஜே ஜெகத பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ. சந்தப்தாயசி சம்ஸ்திதஸ்ய பயசஹ நாமாபி ந ஞாயதே முக்தாகாரதயா ததேவ நளினீபத்ரஸ்திதம் ராஜதே ஸ்வாத்யாம் சாகர சுக்தி மத்திய பதிதம் தன்மௌக்திகம் ஜாயதே பிராயேண அதம மத்தியம உத்தம குணாக சம்சர்கதோ ஜாயதே. இந்த ஸ்லோகத்தை என்ன சொல்றார்? ஒரு ஜலத்திவிலை அது இன்னொரு சேர்க்கையினால என்ன மாறுதல் அடையிறது அப்படின்னு விளக்க வரார். என்ன நினைக்கிறார்? சம்சர்கஜா தோஷகுணா பவந்தி. தோஷமும் குணமும் ரெண்டு பேருடைய சேர்க்கையில அந்தந்தியா இந்தந்தியா அது மாறி வர்றது. ஆமா, அதனால அவனுக்கே அந்த குணம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த பதார்த்தத்துக்கே அந்த குணம் இருக்கணும் அவசியம் இல்லை. கெட்டதான பதார்த்த சந்தர்ப்பத்தினால அது கெட்டு போகலாம், நல்ல பதார்த்த சந்தர்ப்பத்தினால அது நல்லலாம். அப்ப நல்லது கெட்டது என்கிறதான குணம் தோஷம் ரெண்டும் இருக்கே இல்லையோ, அதெல்லாம் இன்னொரு பதார்த்தத்தினுடைய சேர்க்கையினாலேயே அடுத்த பதார்த்தத்துக்கு வரதுண்டு. அதனால சேர்க்கையினால தோஷங்களும் பரவது குணங்களும் பரவது. இது ஒரு பெரிய தத்துவமாக்குவது. அதாவது ஒருத்தருடைய சேர்க்கையினால அவங்க கூட இருக்கிறதுனால அவங்கிட்ட இருக்கிற குணமும் குணம் இல்லாதவங்கிட்ட வருது, அவங்கள்ட்ட இல்லாத தோஷமும் அந்த தோஷமும் அவங்கள்ட்ட வருது. அதனால நிரந்தரமா ஒரு இடத்துல குணம் இருக்கணும்னோ நிர்பந்தம் இல்லை. இன்னொரு பதார்த்தத்தினுடைய சேர்க்கையினால அந்த பதார்த்தத்தில் இருக்கிற தோஷம் அந்த சேர்க்கை காரணம் இவங்கிட்டே வருது. பதார்த்தத்தில் இருக்கிற குணம் சேர்க்கை காரணம் இவங்கிட்டே வருது. அப்ப குணமும் தோஷமும் சொதகா ஒரு பதார்த்தத்துக்கு இருக்கணும் இல்லை, இன்னொரு பதார்த்தத்தினுடைய செயற்கையினாலேயும் குணதோஷங்கள் பரஸ்பரம் மாறி மாறி வரும். அது லோகத்தினுடைய நியதி அப்படிங்கிறார். சந்தப்தாயசி சம்ஸ்திதஸ்ய பயசா நாமாபி ந ஞாயதே முக்தாகாரதயா ததேவ நளினீபத்ரஸ்திதம் ராஜதே ஸ்வாத்யாம் சாகர சுக்தி மத்திய பதிதம் தன்மௌக்திகம் ஜாயதே பிராயேண அதம மத்தியம உத்தம குணாக சம்சர்கதோ ஜாயதே. அதாவது நல்ல தோசக்கல்லு, ஆமா, நல்லா சூடேறி இருக்கு, சந்தர்ப்பமா இருக்கு, அயசு தோசக்கல்லு சூடேறி ஏறி அந்த சமயத்துல அது ஒரு ஜலத்தினில விழுந்துட்டா காணாதே போயிடும்டா. ஆமா, அப்போ அந்த ஜலத்தினிலை சூடான அந்த தோசைக்கல்லோட சேர்ந்த உடனே தான் அழிஞ்சே போயிடுறது, கண்ணுக்கே புலப்படுறது. அப்படி ஒரு அபாயத்தை கொடுக்கிறது சம்சர்க்கம். ஆமா, அதே ஒரு ஜலத்திவிலை தாமரை இலை பெருசா இருக்கு, அதுல ஜலத்திவிலை விழுந்தது. முக்தாகாரதயா அதே ஜலத்திவிலை நீ விட்டேன்னா முத்து போல
அந்த ஜலம் உருண்டு அந்த இலையில இருக்கும். பளிச்சுன்னு வெள்ள வெள்ளையே தெரியுற போது முத்து மாதிரி தெரியும். ஒரு ஸ்டேட்டஸ் வசதிக்கு வெறும் ஜலத்தை நம்ம பார்க்கும்படியா பண்ணுது. முத்து மாதிரி இருக்குன்னு அதுக்கு ஒரு மெருகு கொடுத்தது. ஆமா, அப்ப இந்த சேர்க்கை நழுவி பத்திரம் இருக்க, அதாவது தாமரை இலையில சேர்ந்த உடனே அந்த குணம் அதுக்கு வந்தது. ஆமா, குணம் அதை பெருசாக்கி விட்டு கொடுத்து. அங்க தோசைக்கல்ல விழுந்த உடனே தண்ணி அழிச்சுன்னு கொடுத்து. ஆமா, நாசம். தாமரை இலையில ஒரு ஜலம் விழுந்த உடனே அது முத்தாக எல்லாருக்கும் தோன்ற ஆரம்பிச்சது. எல்லாரும் வெற்றி பார்க்கிற மாதிரி அதுக்கு ஒரு கௌரவம் கிடைச்சது. ஆமா ஆமா, இல்லையோ? வாஸ்தவமா வெறும் ஜலம் முத்து மாதிரி ஒன்றும் தெரியாது நமக்கு. ஆமா, அப்ப அப்படி வந்து விட்டு இவர் என்ன செய்வார்? இவர் எதுக்கு இந்த மூணை சொல்றார்? ரெண்டு செஞ்சான், மூணாவது சொல்ல போறார் பாரு. சுவாபம் சாகர சுக்தி சம்புடகரம். சுவாதி நட்சத்திரத்துல கடல்ல சுத்தி முத்து சிப்பி அதுக்குள்ள போறது ஒரு சொட்டு ஜலம். தன் மௌத்திகம் ஜாயது, அது முக்காவே மாறுகிறார். சுவாபம் சுவாதி நட்சத்திரத்துல சாகர சுக்தி சம்புடகரம், கடல்ல இருக்கக்கூடியதான முத்து சிப்பிக்குள்ள விழுந்த உடனே அந்த ஜலம் முத்தாவே மாறி வருது. அதான் முத்து குளிச்சு எல்லாரும் கொண்டு வர்றாங்க. ஆமா, முத்து சிப்பியில விழுந்து அந்த ஜலம் தான் முத்தாக மாறுச்சே தவிர முத்துன்னு தனியொரு பதார்த்தம் அல்ல. அது என்னாச்சு? ஒரிஜினல் முத்தாவே மாறுது. ஒண்ணு கண்ணுக்கு புறப்படாத போச்சு, இன்னொன்னு முத்து மாதிரி தோணித்து, இன்னொன்னு ஒரிஜினல் முத்தாக ஆயிடுது. அப்ப இந்த செயற்கையினுடைய ஒரு வேதத்தை பாரு, ஆச்சரியமா இருக்குதா? ஒண்ணும் இல்லை, சூடேறி இருக்கு. சந்தஸ்த அயசி புரியறதுக்காக தோசைக்கல்லு சொன்னேன். ஆமா, அதுதான் சூடா இருக்கு. அதுல விழுந்த உடனே தண்ணியும் ஆட்சியும் கொடுத்து அது இல்லாத ஆயிடுச்சு. ஆமா, அப்ப நஷ்டத்தை அடைஞ்சிருடா. இன்னொரு ஜலத்திலே இருக்க தாமரை இலையில அப்படி உருண்டு வந்து விட்டுறா. அதுல ஒட்டிக்காது. பாக்கி ஜலம் எல்லாம் ஒட்டிக்கும். அந்த இலையில ஒரு வைசித்தியம் இருக்கு, உருண்டு விடும். ஆமா, அப்ப அதை பார்க்கறது முத்து மாதிரி இருக்கு. ஒரு ஸ்டேட்டஸ் வசந்தது அந்த ஜலத்துக்கு, எல்லாரும் பார்க்கும்படியா சந்தோஷப்படும்படியா வச்சது. இது ஒரு ஸ்டேட். இது என்ன சேர்க்கை? சந்தத்த அயசு இல்லை, பத்திரம். ஆமா, தாமரை இலையில விழுந்தது. இலையில விழுந்தோன்னு முத்து மாதிரி ஆயிடுச்சு. அப்ப இந்த சேர்க்கை அதுக்கு குணத்தை கொடுத்துடா, அது அழிவை கொடுத்தது, இதுல பெருமையை கொடுத்தது. ஆமா, உண்மையாவே சாகரத்துல முத்து சிப்பியில சுவாதி நட்சத்திரத்துல முத்து சிப்பிக்குள்ள போன அந்த ஒரு சிவிலே ஜலம் இருக்க, அது தன் மௌத்திகம் முத்தாவே ஆயிடுச்சு. ஒரிஜினல் முத்து. ஆமா, கடல்ல இறங்கி எல்லாம் முத்து குளிச்சு முத்து சிப்பி எடுத்துட்டு வருவா. ஸ்திரீகளுக்கு நிறைய வேலை கொடுத்துட்டு இருப்பா. ஆமா, அதை அவர் எப்படி சொல்றார்? சுவாதவ் சாகர சுக்தி சம்பூர்ண கதம். சாகரத்தில் இருக்கிற சுக்தி முத்து சிப்பி, அந்த சம்பூர்ண உள்ள சின்னது, அது உள்ள விழுது. கதம் அது உள்ள போச்சு ஒரு ஜலத்திலே. தன் மௌத்திகம் ஜாயது, அது பின்னாடி முத்தாவே வெளியில வருது. இப்ப இந்த சேர்க்கை என்னாச்சு? ஒரு தனி தகுதியே கிரியேட் பண்ணி விட்டு கொடுத்து. ஆமா, அது பலகாலம் இருக்கக்கூடிய ஒரு தகுதியா விட்டு கொடுத்து. இத மூணு இருக்கக்கூடிய விஷயம் கிரியேஷன் அல்ல, எல்லாருக்கும் தெரியும்.
இயற்கையிலே நடக்கிறது. அதை காமிச்சு நம்மள்கிட்ட என்ன புதிய, அதாவது பிராயண அநேகமா அதம மத்தியம உத்தம குணாக. அதம குணம் நாசம், மத்தியம குணம் முத்துவாரி தோற்றம், உத்தம குணம் முத்தாக மாறும். இதெல்லாம் சம்சர்கதோ ஜாயதே. 3 சம்சர்க்கம் கொடுத்தாருடா. முதல் சம்சர்க்கம் அகமத்துக்கு நாசத்தை கொடுத்தது, சேர்க்கை. அது காய்ச்சின இரும்பு. 2வது மத்தியம பதத்தை கொடுத்தது. அதாவது அந்த இலையில, தாமரை இலையில முத்து மாதிரி தோற்றத்தை கொடுத்த அளவுக்கு வளர்ந்தது. ஆமா, மாற்றம். அது இலையினுடைய சம்சர்க்கம். ஆமா, கடைசிக்கிறது உத்தமம் இருக்க, அது உண்மையாவே கடல்ல முத்து சிப்பிக்குள்ள அந்த ஒரு சிவிலை ஜலம் போச்சு, அது அதை முத்தாக மாற்றிச்சு. இது உத்தமம். இப்படி 3 தினம் வரக்கூடிய ஒரே ஜல சிவிலைக்கு ஒரு இடத்துல அழுவு வருது, ஒரு இடத்துல முத்து மாதிரி தோற்றம் வருது, ஒரு இடத்துல முத்தாகவே ஆகிறது. இந்த 3 நிகழறதுக்கு காரணம் என்ன? அந்த ஜலம் எந்த பதார்த்தத்தோட சம்பர்க்கம் வச்சிருந்ததோ அந்த சம்பர்க்கத்தினாலதான் வந்தது. முதல்ல சம்பர்க்கம் வச்சிருந்து அயப்பாத்திரம், சூடர்னு அயப்பாத்திரம். 2வது சம்பர்க்கம் இலை, தாமரை இலை. 3வது சம்பர்க்கம் புத்தி சிப்பிக்குள்ள. அப்ப பிராயண அதம மத்தியம உத்தம குணாக சம்சர்கதோ ஜாயதே. இதுல என்ன வைசிஷ்டம் தெரியுமா சொல்றது? நீ என்ன கவனிப்பாரு, சம்சர்க்கம் எதோட தொடர்பு இருக்குதோ அதனால இது செய்யப்பட்டது. ஆமா, சூடு இரும்புதான் இது அழிச்சுது. அந்த தாமரை இலைதான் அது முத்து மாதிரி தோற்றுவிச்சது. சுத்திதான் முத்தாக மாறிச்சு. அதுக்கு ஒரு விதமான கௌரவம் இல்லைன்னா ஜலம் வெறும் ஜலம்தான். இந்த மாற்றம் பூராவும் எந்த பதார்த்தத்தோடு அது ஒட்டிட்டோ அந்த பதார்த்தத்தினுடைய கௌரவத்தினால இது எப்படி ஆச்சரிய இந்த ஜலத்தினுடைய சுபாவமே அல்ல. இதை வெளிப்படுத்துறதுக்காக தான் சம்சர்கதோ ஜாயதேங்கிறார். பஜதுந்தர சம்சர்க்கம், தெஜதுந்தர சம்சர்க்கம் பஜ சாது சமாகமம் அப்படின்னு பொதுவாகவே நீ என்ன வேணும்? துர்ஜனனுடைய சேர்க்கையை அறவே அகற்றிவிடு, சஜ்ஜனுடைய சேர்க்கையை வாங்கி பயன்படு. அப்படி சொல்றதுதா. ஏன் தெரியுமோ? அந்த சேர்க்கைதான் அந்த பதார்த்தத்துக்கு கௌரவத்தை கொடுக்கிறது. ஆமா, வெளியில இருக்கிறதல்ல. அந்த சேர்க்கைதான் அந்த பதார்த்தத்துக்கு கௌரவம் கொடுக்கறதுங்கிறதுனால சந்தர்க்கம் பகவாது சமாகமம் அப்படின்னு நமக்கு மொத்தமா குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேயே புரிய வைக்கிறதுக்காக இதை நிறைய சொல்லிக் கொடுக்கறது உண்டு. ஆமா, அதாவது என்ன சொல்வார்? இந்த குணதோஷம் புதவு கிருண்ணன் இந்து க்ஷேரா விவேஸ்வரா சிரசா ஸ்ராகதே பூர்வம் பரம் கண்டே நியச்சது. நல்ல புதன் வித்வான் குணம் தோஷம் 2ஐயும் அவன் எடுத்துக்கிறான். வித்வான் அவனும் சந்தர்ப்பத்துல வரான்னா படிச்சவன் உன்னோட சேரலாங்க. அப்ப அவனுக்கு குணதோஷங்கள் அப்பளமும் எப்பவும் மாறிண்டே வரணுமே. நல்ல புதன்டா வித்வான். அவன் துஷ்டனோட சேர்ந்தான். ஆமா, நல்லவனோடையும் சேர்ந்தான். நல்லதும் அவங்கள்ட்ட சங்கிரமிக்கும், துஷ்ட குணங்களும் சங்கிரமிக்கும்.
இப்ப குணமும் தோஷமும் சம்சங்கத்தினால ஒருத்தங்கிட்ட அது மாறத்தான் செய்யும். படிச்சவனுங்கிறதுனால வராது இருக்காது, படிக்காதவனுங்கிறதுனால வரும் அதுக்கு கிடையாது. ஏன்னா சம்சங்கம்னா இந்த குணத்தையும் பண்றது தோஷத்தையும் பண்றது. அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமோ? குணதோஷவும் உதவும் கிருண்ணன். குணத்தையும் தோஷத்தையும் சம்சங்கத்தினால பண்டிதன் வாங்கிட்டு விடுறான். கரெக்டா செய்ய ஒட்டிக்கு. இந்து க்ஷேலா விவேஸ்வரா சந்திரன் காலகூட விஷம். அந்த மாதிரி அந்த சந்திரன் பரமேஸ்வரன் என்ன பண்ணார்? தலையில வச்சிருந்து பெருமைப்படுத்தினார். அந்த காலகூட விஷத்தை கண்டத்தில் அப்படியே அவிச்சு விட்டார். அந்த மாதிரி வித்வான் அவங்கள்ட்ட இருக்கிறது நல்ல குணம் தங்க வந்து விட அதை பிராபகண்டா பண்ணுவார். கெட்ட குணம்னா அங்கேயே அழித்து வச்சு விடுவது. ஆமா, அதனாலதான் நல்லவரோட சந்தர்ப்பம் பண்ணா அவருக்கு என்னைக்கும் கெடுதல் வராது. ஆமா, அந்த வித்வான்கள் வாங்கிக்கிற போது அவங்ககிட்ட இருக்கிறது நல்லத்தை மட்டும் வாங்கிட்டு பிராபகண்டா பண்ணுவனே விட கெடுதல் எல்லாம் அங்கேயே அழுத்தி விடுவேன். வெளியில பரவாத பார்த்துப்பேன். ஆமா, அதுக்கு இந்த ஸ்லோகத்தை திருஷ்டாந்தமாக கொடுத்தார். புதா வித்வஜனா குணதோஷமும் நின்று சம்சங்கத்தினால ஏற்பட்ட குணத்தையும் தோஷத்தையும் அவன் கிரகிச்சு நின்று எப்படி பரமேஸ்வரன் குணமான சந்திரனையும் அதே மாதிரி காலமூட விஷத்தையும் அவருடைய சந்தர்ப்பத்தில் உள்ள வந்துவிடா. சந்திரன் தலையில வந்தா நேசிருந்தார். காலமூட விஷம் அதை சாப்பிடறதுக்கு வந்துட்டு ரெண்டே ஏற்றிருந்தார். ஒன்று குணம், ஒன்று தோஷம். அவர் என்ன பண்ணார்? அவன் புத்தர் தலையில வச்சு விட்டார் சந்திரனை. ஆமா, அவனுக்கு பேரும் சந்திரசேகரன் ஆயிடுச்சுல. பெருமையை கொடுத்துடா. சந்திரன் அவனுடைய சேர்க்கையில சந்தர்ப்பத்தினால சந்திரனுடைய சந்தர்ப்பத்தினால பரமேஸ்வரன் சந்திரசேகரன் ஆனார். கௌரவிக்கிறோமே அப்படி வந்து விடுச்சு. ஆனா காலமூட விஷத்தை சாப்பிடும்படியா வந்து விடுச்சு. சேர்க்க வர்றத அது வந்து அவன் அழிந்தாமோ சந்தப்தாயது சப்திதத்திய பாதாக சொன்ன மாதிரி அவர் என்ன பண்ணார்? அதை உள்ளே கண்டத்துக்குள்ளேயே வெளியில வராத அமுக்கி விட்டார். அதுக்குதான் இப்படி ஒரு ஸ்லோகத்தை முனதோஷோ புதோ கிருஷ்ணன்னு இந்து க்ஷேலா விவேஸ்வரா ஈஸ்வரா இந்து க்ஷேலா விவ சந்திரனும் காலகுடோஷம் போல அவர் என்ன பண்ணார்? சிரதா சிராகதே பூர்வம் அந்த சந்திரனை சிரசில் வச்சிருந்து அதுக்கு கௌரவிக்கிறார். பரம் இன்னொன்று இருக்கு பாரு, ஸ்வேளம். அதை கண்டே நினைச்சது கழுத்துக்குள்ளேயே அமுக்கி வச்சு விட்டார். வெளியில வராத. உள்ள போனா பிராணம் போகும், வெளியில போனா லோகம் நஷ்டமாகும். அப்ப என்ன பண்ணார்? அந்த கழுத்திலேயே அடக்கி வைத்து விட்டார். அது அந்த விஷத்தினுடைய நீல நிறம் இருக்க அது வெளியில தெரியறதுனால ஒரு பேரும் வந்தது, நீலகண்டா அப்படின்னு ஒரு பேரும் வந்தது. இப்படி ஒண்ணு ஏற்கனவே இருக்கு. ஆறா இருந்தாலும் சம்சங்கத்தினால குணதோஷங்கள் மாறித்தாங்க. ஆமா, இதுலேருந்து அவர் என்ன பண்றார் தெரியுமா? எல்லாத்தையும் எல்லாம் இருக்காது, எல்லாரும் எல்லாம் தெரிந்தவாள் இல்லை. இப்படி ஒரு வார்த்தை உண்டு. ஆமா, நகிதர்வ சர்வஜானாதி. எல்லாருக்கும் எல்லாம் தெரியாதுல்ல, எல்லாருக்கும் எதேனோ தெரியும். ஆமா, எல்லாம் தெரியாது. அப்போ நம்மள்கிட்ட ஜனங்கள்ல
தொடர் சித்தமா சுபாவ சித்தமான குணம் இருக்கும். சிலப்போ ஆரோட சேர்வானோ அவங்கிட்ட பக்தியும் வந்து விட்டா அந்த குணம் இவங்கிட்டையும் சங்கரதிக்கும். நாமே நிறைய பார்த்துருக்கோமே, திருடனோட சேர்ந்து அவனும் திருடன் ஆகலாம். ஆமா, நல்லவாளோட சேர்ந்து அவனும் நல்லவான் ஆகலாம். இருக்க ரெண்டும் இருக்க. எத்தனை கதைகள் நமக்கு சொல்றான். ஆமா, திடீர்னு போறான், போயிட்டே இருக்கான். ஒரு சுவாமிகளை பார்க்கிறான். ராத்திரி ஆயிடுச்சு, இருட்டு, எங்கும் போக முடியாது. ஆசிரமத்துக்குள்ள நுழைஞ்சார். அவர் என்ன பண்ணார், 3 நேரம் கழிச்சு இருக்கு, என்ன சமாதானம் உட்காருன்னார். அவருக்கு அன்னத்தை போட்டு நல்ல விஷயத்தை சொல்லி அவன் அங்கேயே இருக்க சொல்லி கால வேளையில ராத்திரி என்னெல்லாமோ சொன்னார். கால வேளையில பழி அனுப்பி விடுறார். அடுத்த நிமிஷம் அவனுடைய திருட புத்தி போயிடுச்சு. திருடப்படாது, இவாளெல்லாம் கட்டதாந்து எல்லாருக்கும் உதவி பண்றான், நாம திருடு பண்ணிட்டு அத்தனை பேருக்கும் கெடுதலை பண்றோமே, அந்த கெடுதல் என்னாலதானே வந்தது அப்படின்னு மனசு நொந்து ஆனாவே திருந்தனவா இருக்கா. அப்போ ஒருத்தம் போறான்டா, ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊர் போற வழியில ஒரு பட்டறை, எங்க இரும்பு பட்டறை. போற வழியில தாகம்ங்கிறதுக்காக அங்க ஜலம் குடிக்க போனேன். ஜலம் குடிச்சு வெயிலா இருந்தது. கொஞ்சம் தான் இருந்துட்டு போயேன், என்ன வசனம் வெயில் போட்டும்னு அங்கே இருந்து விட்டான். அங்கே இருக்கிற விவகாரத்தை எல்லாம் பார்த்தான். பார்த்த உடனே எல்லாம் உழைச்சு சம்பாதிக்கிறான். அவன் மனசுல தோணும், இவாளை போல நாமும் உழைச்சுதான் சம்பாதிக்கிறோம். அதனால அவன் அவங்கிட்டயே எனக்கும் ஒரு வேலை விடு, நான் உழைச்சு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்றான். கிடைச்சு அப்போ நல்லவனுடைய சந்தர்ப்பத்துல அவனுக்கு ஒரு வாழ்க்கையே கிடைச்சத. ஆமா, அதுக்கு பின்னாடி அவனுக்கு தெரியாது, பார்த்து புரிஞ்சுக்கிறான். அதாவது அவளுடைய உரையாடல், அவளுடைய நடைமுறைகள், அவளுடைய வேலைகள், இதெல்லாம் பார்த்தே தன்னுடைய ஜீவிதத்துல கண்ணா பின்னா இருந்தா கூட அவளுடைய சம்சர்க்கம் வரோடு அது இவங்கிட்ட வர்றது, இவன் நல்லவனாயிருப்பார். அப்படி எத்தனை சம்சர்கஜா தோஷ குணாபவந்திங்கிறது நிறைய உண்டு. ஆமா ஆமா, அது எல்லா இடத்துலயும் இருக்கு. நீ ஒண்ணு கவனிச்சு பாருடா, நாய வளர்க்கிறான் ஒருத்தன், பூனையை வளர்க்கிறான், பசுமாட்டை வளர்க்கிறான், இன்னொருத்தன் சிங்கத்தை வளர்க்கிறான், பாம்பே பிடிச்சு வச்சிருக்கான். இதெல்லாம் அவனெல்லாம் அதனுடைய சம்பர்க்கத்தினால என்ன வருது, அதுவெல்லாம் தன்னுடைய கிரௌரிய சுவாவத்தை அந்த எஜமானங்கிட்ட காட்டாத மாத்திக்கிறதா. கவனிச்சுக்காரு, பாம்பாட்டி அந்த பாம்பு பாம்பாட்டியை கடிக்காதுடா. ஆமா, சிங்கத்தையும் புலியையும் வளர்க்கிறவன் அந்த சிங்கம் புலியை வளர்க்கிறவனை சாப்பிடாது. ஆமா, யானை இவன் சொன்னது அது கேட்கும், அந்த யானை அப்படி மாறிவிடும். ஆமா, இல்லைன்னா
அந்த காலால ஒரு மிதிச்சா நம்ம போயிடுவோம். ஆனா நம்ம ஒண்ணும் செய்யாது. சுபாவத்தையே மாற்றிக்க சொல்லு. மனுஷனுடைய சம்பர்க்கத்துல எத்தனை பார்க்கிறோம் நம்ம. அப்போ மானசிகமான அந்த சுபாவ விசேஷம் இருக்க, அது சில சமயத்துல என்ன ஆகுது, அந்நியனுடைய சம்பர்க்கத்தினால தன்னை மாற்றிக்கிறது. எல்லாரும் மாற்றிக்க சுபாவமா ஆனா மாற்ற முடியாது அவனால. அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு சௌகரியம் லோக ரீதியா நம்மள்ட்ட இல்லைன்னா நாம வாழவே முடியாது. ஆமா, அதனாலதான் ஒட்டுமொத்தமா நமக்கு ஒண்ணு சொல்லி தந்தாவா, எப்படி சம்பர்க்கம் பஜ சாது சமாகமா. கவனிஞ்ச ஒருத்தனுடைய சேராதே இல்ல, துர்ஜனத்தோட சேராதே. எல்லாம் மாறி மாறி வரப்போகுதுன்னா துர்ஜனத்தோட சேராதே சொல்லுவாங்க. இன்னொன்று கவனி, துர்ஜனத்தோட சேர்ந்தா அந்த துர்ஜனத்துவம் தான் உனக்கு வரும், நீ கெட்டு போயிடுவேங்கிறான். ஏன் நீ சஜ்ஜனாய் அவனை துர்ஜனத்தை மாற்றலாமே. அவன் சஜ்ஜனோட சேர்ந்த போது அவனுக்கு நல்லது வருமே. அதனால என்னன்னா, சஜ்ஜனோட சந்தர்க்கம் பண்ணு. எப்பவும் துர்ஜனோட சந்தர்க்கம் பண்ணினா அது சீக்கிரமா துர்ஜனுடைய சுபாவம் உனக்கு வந்துவிடும். அதனால்தான் ரெண்டேன்னு தெஜ துர்ஜன சம்சர்க்கம் பஜ சாது சமாகமம். இதுக்கு ஒரு பிரதான காரணம் சொல்றேன். இந்த சம்சர்கஜா தோஷ குணா பவந்தின்னு தான் வந்தாகணும். ஏன்னா நல்ல குணங்கள் எல்லாம் எல்லாருக்கும் எல்லா குணங்களும் வரும்னு சொல்ல முடியாது. பள்ளிக்கூடத்தில் படிக்க போறது படிப்பில நல்ல குணத்தை போற்றக்கூடியதான பாடக ரீதியை கொண்டு வருவான். ஆமா, அதுல சிலர் தெரியும். அதே மாதிரி அதெல்லாம் முடிஞ்சு வெளியில வந்ததுக்கு அப்புறம் வியாபகாரிக லோகத்துல பல பேரோட சேர வேண்டிய நிர்பந்தம் வருவது ஒருத்தனை அறியாமலேயே தான் சேர்ந்த மனிதனுடைய நல்ல குணங்கள் இவங்கிட்ட மறுபடியும் பிடிச்சுக்கும். ஆமா, இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல எப்படி நல்ல குணங்கள் நமக்கு வரதோ அது போல கெட்ட குணங்களும் வரும். ஆமா, இப்ப கெட்ட குணங்கள் வராது இருக்கிறதுக்கு நீ முதல்ல யோஜனை பண்ணிக்கோ. ஆமா, அதுவும் வந்துவிடும். நம்மள்கிட்ட சம்சர்க்கத்தினால அந்த குணம் இங்க சேர்ந்து சொன்னா நல்லவருடைய சந்தர்க்கத்தில் நல்ல குணமும் சேரும், கெட்டவனுடைய சந்தர்க்கத்தில் கெட்ட குணமும் சேரும். அதனால கெட்ட குணவனோட சந்தர்க்கம் வச்சுக்காதே அப்படின்னு சொல்லிட்டான். அப்படி நமக்கு ஏற்கனவே முன்னெச்சரிக்கை இவ அத்தனை பேரும் சொல்லியிருக்கா. ஆமா, அதனால கெட்டவனுடைய சந்தர்க்கம் வச்சுக்காதேன்னு சொன்னதுனால நாம நல்ல சந்தர்ப்பம் மட்டும்தான் கேட்கலாம். ஆமா, இன்னொன்னு கெட்டவன் நல்லவன் ஆகணும்னா ஒரு கெட்டவனோட சந்தர்ப்பம் நல்லவனுக்கு வந்துதானே ஆகணும். எதிர்ச்சையா வரும்போதுதான் அது நடக்குமே தவிர நீயா துர்ஜனங்களை மாற்றத்துக்காக நான் நல்ல சந்தர்ப்பத்தை வச்சுக்க போதேன்னு முன்னாடி சொன்னா முடியாது. அந்த கெட்டதை உனக்கு வந்துவிடும், நீ கெட்டு போயிடுவேன். ஆமா, நான் இந்த லோகத்துல நல்லதுக்காக வந்திருக்கேன். என்னுடைய ஜீவிதமே
லோகத்தில் இருக்க ஜனங்களுக்கு துஷ்டாலே இல்லாமல் நல்லவன் ஆக்கணும்னு நினைச்சு வரேன். நான் அந்த புத்தகத்துல எல்லாம் படிச்சேன், எனக்கு அனுபவத்துல வந்தது. அதனால வந்திருக்கேன்னா, நீ நல்லவனா இருந்தா கெட்டவனோட சந்தர்ப்பம் ஆக 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 ஒன்னு அறியாமலேயே அந்த கெடுதல் இதுல வந்துவிடும். அப்ப நீ என்ன செய்வ? அதனால மனதா கூட நீ நினைக்கப்படாது. என்னது? கெட்டவனோட சேருவோம், அவன் நன்னாக்குவோம் நினைக்கப்படாது. அது கெடுதலை கொடுக்கும். அதனாலதான் சுபாஷிதத்தை சொல்றவா அத்தனை பேரும் சந்தர்ப்பம் ஒரே அடியா செஞ்சுட்டான். ஏன்னா துர்ஜனன் லோகத்தை அழிக்கிறவன் தான். நீ எத்தனை புரிஞ்சல் இருக்கே பாரு. நான் துர்ஜனன் சொன்னாதான் உனக்கு புரியும். கம்சன் இருந்தான், பல பேருக்கு நல்லவன் தான் அவன். ஆனா லோகத்துக்கு கெட்டவன். அப்ப அவனுடைய சந்தர்ப்பம் கெடுதல் தான் உண்டு பண்ணும். ராவணன் இருந்தால் அவனுடைய சந்தர்ப்பம், அவனுடைய செயல்பாடு எல்லாம் கெடுதல் தான் பண்ணும். 100 பேர் துரியோதனாதிகள் இருந்தானா பெரிய இருந்தா. ஆனா அவனுடைய சந்தர்ப்பம் என்ன பண்ணிட்டு ஜனங்களுக்கு துர்ஜனத்துவத்தை போதிச்சு. ஆமா, அவன் அதோட கலந்து கொண்டு விட்டான். அந்த லோகத்துல பிறக்கிற போதே சுபாவ சித்தமா துர்ஜனத்துவம் வந்து கொடுத்துன்னா அந்த ஜனங்களோட நீ சேரப்படாது. அதனால தெஜ துர்ஜன சம்சர்க்கம். நல்லவாரோட எங்க வேணாலும் சேரு. கஜ சாது சமாகமம். அது ஒரு திருஷ்டாந்தத்துக்காகத்தான் இந்த சம்சப்பாயது சம்சதஸ்ய பயசா. ஆமா, சூடேறின இரும்பில ஜலத்தில விழுந்தா அழிஞ்சு போயிடுறது. நாமாவே இல்லை, நாசத்தை அடையாது. தாமரை இலையில ஒரு ஜலத்தில் வந்தா முத்து மாதிரி பிரகாசிக்கிறது. சுவாதி நட்சத்திரத்துல சுத்தி முத்து சிப்பிக்குள்ள விழுந்த ஜலம் முத்தாவே மாறுறது. அதனால சம்சர்க்கத்தினால அழிஞ்சு போறவாளும் இருக்கா, பெருமை அடைகிறவாளும் இருக்கா, தகுதி அடைகிறவாளும் இருக்கா. அதனால நல்லவர்களுடைய சம்சர்க்கத்தை நாம் ஏற்றுக்கலாம் என்கிறதுக்காக விரிவா இந்த திருஷ்டாந்தத்தை சொல்லி நமக்கு எடுத்து சொன்னார். யாரு? நீதி சதகம் எழுதினவர் பர்திரஹரி. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம்.